உயிர் மரம். முத்தையா தாத்தாவுக்கு அந்த ஊர் மாரியம்மன் கோவில் வாசலில் இருக்கும் பெரிய வேப்ப மரம் தான் உலகம். தினமும் காலையில் ஒரு சொம்பு தண்ணீரோடு அந்த மரத்தை சுற்றி வந்து அதன் அடியில் அமர்ந்து ஊர்க்காரர்களிடம் ஊர்கதையை பேசுவது அவருக்கு பிடித்தமான வேலை. ஒருமுறை அந்த பாதையை அகலப்படுத்த வேப்ப மரத்தை வெட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் வந்தபோது ஊரே மௌனமாக இருந்தது. முத்தையா தாத்தா மட்டும் மரத்தை கட்டிக்கொண்டு, என் தாத்தா நட்ட மரம் இது, என் பிள்ளைகளும் ஊரு பிள்ளைகளும் ஓடிப்பிடிச்சு விளையாடிய மரம் இது, இத வெட்டுறதுக்கு முன்னாடி என் கழுத்துல கோடாலிய வைங்க என்று உறுதியாக நின்றார். அவரது கண்ணீரும் பிடிவாதமும் அதிகாரிகளை யோசிக்க வைத்தது. ஊர் மக்களும் ஒன்று கூடி அவருக்கு ஆதரவாக நின்றனர். இறுதியில் அந்த மரத்தை சுற்றி வளைந்து செல்லும் வகையில் சாலை மாற்றியமைக்கப்பட்டது. இன்று அந்த வளைவில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் ஒரு நிமிடம் அந்த மரத்தின் குளிர்ச்சியான நிழலை அனுபவித்துச் செல்கின்றன. இப்போது முத்தையா தாத்தா அதே மரத்தடியில் அமர்ந்து, மரந்தாண்டா நமக்கு உயிரு, நல்லா தெரிஞ்சுக்கோ ராசா, மரங்கிறது நட்டு வச்ச குச்சி இல்ல, மண்ணுக்குள்ள புதஞ்சு நிக்கிற நம்ம முன்னோர்களோட உசுரு. நாம வெட்டுற ஒவ்வொரு கிளையும் நம்ம சந்ததியோட மூச்சு காத்த வெட்டுறதுக்கு சமம். இத காப்பாத்துறது வெறும் புண்ணியம் இல்லடா, அது நம்ம கடமையும் கூட. தழுதழுத்த குரலில் அவர் சொல்ல, அந்த பெரிய வேப்ப மரமும் அவர் சொல்லை ஆமோதிப்பது போல் சில்லென்று காற்று வீசியது. எழுத்து சரவணன் சூர்யா.